வணக்கம். முதல் பார்வை நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் என்னோடு உரையாடுவதற்காக பத்திரிகையாளர் மாலன் அவர்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆளுநர் ஷானவாஸ் அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். கள்ளப்பணத்தின் மீது, திருட்டு பணத்தின் மீது தேர்தல் ஆணையம் தன்னுடைய பங்குக்கு ஒரு தாக்குதலை தொடர்ந்திருக்கிறது அப்படின்னு தலைப்பில் ஆங்கில நாளிதழ் ஒன்று செய்தி வெளியிட்டிருக்குது. அதே செய்தி நார்மலாக மற்ற நாளிதழ்களில் வெளியாகிருக்குது. அரசியல் கட்சிகள் நன்கொடை பெறுவதற்கு கட்டுப்பாடு, தேர்தல் ஆணையம் பரிந்துரை அப்படின்னு செய்தி அது. பெயரிடப்படாமல், அதாவது பெயர் தெரியாதவர்களிடமிருந்து வாங்கக்கூடிய நன்கொடை இது வரைக்கும் 19,999 ரூபாய் இருந்ததுன்னா பெயர்கள் தெரிவிக்கணும்னு தேவையில்லை நன்கொடையில் அப்படின்னு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் பிரிவு 29C நன்கொடை தொடர்பாக வரையறை செய்ததை அதை 20,000 2000 மாற்றணும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்திருக்கிறதாக செய்தி சொல்லுது. சீரியஸாக அதை பற்றி நீங்க சொல்றதுக்கு முன்னால் இந்த 2000ங்கிற எண் மேல இப்ப சமீப காலமாக ஒரு ஈர்ப்பு வந்திருக்குதா அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. புதிய 2000 ரூபாய் நோட்டு, ஏடிஎம்ல உச்சவரம்பு 2000, இப்ப இவங்க இதுலயும் 2000ன்னு ஒரு எண்ணை சொல்றாங்க. என்ன சொல்ல விரும்புறீங்க ஒரு அரசியல் கட்சி பிரதிநிதியாக? இல்லை, இந்த அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடையாக பணம் வருவது அப்படிங்கிறதே பொதுவாக அடையாளப்படுத்துறதே முதல்ல அதிலே எங்களுக்கு மாற்று கருத்து இருக்குது. என்னென்னா, எந்த கட்சிகளுக்கு யாரிடமிருந்து எவ்வளோ வருகிறது என்பதே இதில் நிறைய வேறுபாடு இருக்குது. இன்றைக்கி 20,000 அப்படிங்கிறத ஏற்கனவே அடையாளப்படுத்தியிருக்காங்க. இன்றைக்கி அதை 2000 சுருக்குறாங்க. இதனால் ஒன்றும் பெரிய சீர்திருத்தங்கள் இங்கே வந்துட போகாது. ஏன்னா பெரிய பெரிய கார்பரேட்டுகள், பெரிய பெரிய ஆண்ட கட்சிகளுக்கு கண்டுபிடிக்கணும், 10 புதிய முகவரிகளை அரசியல் கட்சிகள் கண்டுபிடிக்கணும். இல்ல, அதுதான் அது கூட அந்த லிஸ்ட் கூட கொடுக்க வேண்டியது. இந்த சீர்திருத்தம்ங்கிறதே இது ஒரு போலியான சீர்திருத்தம். முதல்ல இதுல எந்த மாற்றமும் இங்க நிகழாது. ஏன்னா நீங்க ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தின் மேல வேற கோரிக்கைகள் இருக்கு. அதாவது நீங்க தேர்தல் எப்படி நடக்குதுன்னு பார்க்கிறோம். 28 லட்சம்னு வரையறை வச்சிருக்காங்க. அந்த 28 லட்சத்தை எந்த வேட்பாளரும் அந்த வரையறைக்குள்ள செலவு செய்யறது இல்லைங்கிறது தேர்தல் ஆணையத்துக்கு நல்லாவே தெரியுது. அதை முறைப்படுத்துவதற்கான கோரிக்கைகள் தேர்தல் ஆணையத்தை நோக்கி வருது. பாலன் சொல்லலாம், நான் சொல்லலாம், எந்த வேட்பாளரும் அப்படின்னு தேர்தலில் போட்டிட்டு சொல்ல முடியுமா? நாங்க சரியா இருந்திருக்கோம். நாங்க கண்ணால பாக்குறதுனால சொல்றேன். களத்துல நின்று இந்த தேர்தலை எதிர்கொண்டு வந்ததுனால அந்த அனுபவத்திலிருந்து சொல்றேன். பெரும்பாலும் பெரிய பெரிய கட்சிகள் மிகப்பெரிய அளவுக்கு செலவு செய்கிறார்கள். இப்ப நாங்க எங்களை மாதிரியான கட்சிகளாக நினைச்சா கூட அதை செய்ய முடியாது. அப்படியே நாங்கள் ஒரு கோடி செலவு பண்ணி தேர்தலை சந்திக்கணும்னு நினைச்சா கூட செலவு பண்ண முடியாது. அதனால எங்களையெல்லாம் அந்த வரையறைக்குள்ளே வைக்க முடியாது. பெரிய கட்சிகள், அதாவது பொருளாதார வலிமை உள்ளவர்கள், பெரிய பெரிய கார்பரேட்டுகளிடமிருந்து நன்கொடை வாங்கக்கூடிய வலிமை உள்ளவர்கள், அவர்கள் எவ்வளவு செலவு செய்யறாங்கன்னு தெரியுது. இப்போ கடந்த தேர்தலையே கிட்டத்தட்ட 100 தொகுதிகளில் தேர்தல் ஆணையம் இந்தந்த இடங்கள்லாம் பணப்பட்டுவாடா நடந்திருக்குதுன்னு அடையாளப்படுத்துது. ஆனால் 2 தொகுதியில் மட்டும்தான் அதை காரணம் காட்டி தேர்தலை ஒத்தி வச்சுது. அதே தொகுதியில் இப்போ மீண்டும் தேர்தலை நடத்தி இருக்குது. எந்த மாற்றமும் நிகழலை. எதுக்காக முன்னாடி நிறுத்தினாங்கிறதும் தெரியல, இப்போ எதுக்காக அங்கே நடத்தினாங்கிறதும் தெரியல. அதே வேட்பாளர்கள் மீண்டும் அதே கோலத்தில் திரும்ப வந்திருக்கிறாங்க. அப்போ இது போன்ற விஷயங்கள் எல்லாம் சும்மா ஏதோ ஒரு தேர்தல் ஆணையம் ஒரு பெரிய நடவடிக்கை எடுக்கிறது, எல்லாரையும் கட்டுப்படுத்துது அப்படிங்கிற மாதிரி தோற்றத்தை பரிந்துரை அதுதான் சொல்ல ஏற்காமல் இருக்கிறதும் மத்திய அரசுடைய நிலைப்பாடு. அதுதான் இதுல என்னன்னா, தேர்தல் ஆணையத்தினுடைய நிலைமையே இதுல பரிதாபமா இருக்கு. இன்னும் சொல்ல போனா, ஏன்னா எந்த விதமான அதிகாரமும் இல்லாம எந்த விதமான நடவடிக்கையும் தேர்தல் ஆணையம் எடுக்க முடியாதுங்கிற ஒரு விஷயத்தையும் தேர்தல் ஆணையம் சொல்லுது. இப்படி பரிந்துரை செய்து விட்டு அப்படியே கலைந்து போகக்கூடிய ஒரு சூழலை தான் பார்க்கிறோம். ஏன்னா இப்ப அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற அந்த 28 லட்சத்துக்கு மேல செலவு செய்தாலே ஒரு நடவடிக்கை எடுக்க முடியாது, அந்த அதிகாரம் எங்களுக்கு இல்லைன்னு தேர்தல் ஆணையமும் சொல்லுது. அப்ப இதெல்லாம் இது மத்திய அரசு ஏற்க போதா ஏற்க இல்லையாங்கிறதுலாம் பொறுத்து இருந்தா பார்க்கணும். அரசு ஏற்றாலும் ஏற்கலைன்னாலும் அதை சுற்றி செல்வதற்கு கட்சிகளுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது இது ஒரு பெரிய மாறுதல்களை ஏற்படுத்தாது. அது போக இதை ஏற்க போவதும் இல்லை அப்படிங்கிற உணர்வு தான் இதை படிக்கும்போது வருது. நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இதை நான் வரவேற்கிறேன். அதாவது இந்திய ஜனநாயக அமைப்பில் என்ன பிரச்சனை இருக்குது, மக்களுடைய பார்வை, மக்களுடைய பெர்செப்ஷன் என்னவாக இருக்குதுன்னு சொன்னால், நம்மளுடைய அரசியல் கட்சிகள் ஒரு மாதிரி யாருடைய கட்டுக்கும் அடங்காத ஒரு கோயில் காளைகளாக இருக்குது என்கின்ற ஒரு கருத்து பரவலாக எல்லா மக்கள்கிட்டையும் அது இருக்கிறது.
அவங்கள யாரும் கேள்வி கேட்க முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட மக்கள்கிட்ட வந்து அது இருக்குது. இதில் வந்து தேர்தல் ஆணையம் இதை வந்து பரிந்துரைத்திருப்பது வந்து முதல்ல வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, வர்த்தக நிறுவனங்கள், கார்ப்பரேட் நிறுவனங்கள் அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை கொடுக்கலாம். அதை வந்து வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, யாருக்கு எவ்வளோ கொடுத்தோங்கிறத வந்து வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்ற ஒரு இது இருந்தது. அதன் நிலை மாற்றி தான் 20,000 என்கின்ற ஒரு நிலை வந்தது. இப்போ அதற்கு பிறகு வந்து இப்போ 2,000 என்று அவங்க சொல்கிறாங்க. இதற்கு முன்னாலே வந்து தகவல் அறியும் சட்டத்தின் கீழே வந்து அரசியல் கட்சிகள் வந்து தங்களுடைய வருமானங்களை வெளிப்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்தபோது எல்லா கட்சிகளும் சேர்ந்து அதை எதிர்த்தன. இடதுசாரிகள் உட்பட எல்லா கட்சிகளும் அதை வந்து எதிர்த்தன. அது வந்து அதனால் அது நடைமுறைக்கு வராமல் போச்சு. இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் முக்கியமாக அவர்கள் சொல்லியிருக்கிறதுல 2 அம்சங்களை வந்து நான் பார்க்குறேன். ஒன்று வந்து சிறிய அளவில் பெறக்கூடிய இதுக்கு வந்து அரசியல் கட்சிகள் பொதுவாக என்ன செய்வாங்கன்னு சொன்னாங்கன்னா, செய்துட்ருக்காங்க அப்படின்னு சொன்னால், இந்த 20,000 வரம்பு என்பதை வந்து சின்ன சின்ன தொகைகளாக பலர் கொடுத்ததாக கணக்கு காண்பித்து அதை வந்து அதிலிருந்து ஒரு விலக்கு பெற்றதை போல் அவங்க வந்து நடந்து கொண்டு வராங்க. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சின்னதாக அதுக்கு வந்து அவங்க வந்து இடதுசாரிகள் சொன்னாங்க, எங்களுடைய பெரும்பாலான பணம் நாங்கள் பொதுமக்கள்கிட்ட உண்டியல் குலுக்கி வர்றதில் வரக்கூடிய பணம், எங்களுக்கு கார்ப்பரேட்டுகள் பணம் கொடுப்பதில்லை என்று சொன்னாங்க. இப்போ வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கூப்பன் கொடுத்து நீங்கள் பண்ணும்போது அதையும் நீங்கள் பதிவு செய்யணும், யார்கிட்ட வந்து எவ்வளோ கூப்பன்கள் கொடுக்கப்பட்டது, எவ்வளோ பணம் வரப்பட்டது என்று பதிவு செய்யணும். இப்போ ஜெயலலிதாவுடைய சொத்து குவிப்பு வழக்கிலே வந்து வைக்கப்பட்ட ஒரு வாதம் வந்து, இந்த ஒரு வருமானம் வந்து நமது எம்ஜிஆர் மூலமாக அந்த பத்திரிகைக்கு ஆயில் சந்தா செலுத்தப்பட்டதன் மூலமாக வந்தது என்று அவங்க சொன்னாங்க. யாரெல்லாம் சந்தா செலுத்தினார்கள் என்ற அந்த ரசீதெல்லாம் நாங்கள் காரில் வச்சுருந்தோம், எரிஞ்சு போயிடுச்சு என்று அவங்க சொன்னாங்க. நீங்கள் சொன்னதே போல் அரசியல் கட்சிகள் வந்து அது பணத்தை கொண்டு வருவதற்கு பல்வேறு வழிகளை வந்து அவங்க பின்பற்றுறாங்க. அறக்கட்டளைகள் என்று நடத்துகிறாங்க, அறக்கட்டளைகள் மூலமாக பணங்கள் செலவழிக்கிறாங்க. இப்போது இதில் சொல்லப்பட்டிருக்கிறதுல என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து அதை வருமான வரி வரம்புக்குள்ளேயும் அவர்களை கொண்டு வர வேண்டும் என்பதை ஒரு கோரிக்கையும் வைத்திருக்காங்க. அதே மாதிரி இந்த சிறிய தொகைகளையும் வந்து அக்கௌண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக அரசியல் கட்சிகளுடைய வருமானம், அவர்களுடைய பணப்புழக்கம் என்பது ஒரு பகிரங்கமான ஒரு பார்வைக்குள்ளே அது வரணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய நண்பர் சொன்னதை போல் நம்முடைய தேர்தலில் வந்து பணம் என்பது ஒரு மிக முக்கியமான அம்சங்களாக இருக்கிறது. வந்தது அந்த மக்களுடைய தீர்ப்பில் வந்தாங்க, மக்கள் வாக்களித்துட்டாங்க என்றெல்லாம் சொல்கிற போது, இது மக்களிடம் பெறப்பட்ட வாக்கா, மக்களிடம் வாங்கப்பட்ட வாக்கா என்கின்ற கேள்விகள் எல்லாம் வந்து எழுந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிரியான சூழ்நிலையில் தேர்தலில் வந்து பணத்தினுடைய போக்கை கட்டுப்படுத்துவதற்கும், அரசியல் கட்சிகளுடைய ஆடம்பரங்களை கட்டுப்படுத்துவதற்கும், ஏதாவது அவர்கள் மீது ஒரு பணம் பற்றின ஒரு பகிரங்கமான ஒரு அணுகுமுறை, ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு அணுகுமுறை வந்து தேவை. இதை செய்கிற போதே அவர்கள் இன்னொரு அடுத்த கட்டத்தையும் கூட அவர்கள் யோசிக்கலாம். அது வந்து ஒன்றும் புதிய யோசனை இல்லை. அது வந்து இந்திரஜித் குப்தாவோட இது வந்தபோது அதில் சொல்லப்பட்ட ஒரு பரிந்துரைகள் வந்து தேர்தல் செலவை அரசாங்கமே ஏற்க வேண்டும் என்ற ஒரு சொல்லப்பட்டது. அந்த மாதிரி நடைமுறை கொண்டு வந்தாங்கன்னா, இதையும் கூடவே சேர்த்து இதையும் கொண்டு வந்தாங்கன்னா, அரசியல் கட்சிகளுக்கும் ஒன்றும் பெரிய ஒரு கழுத்தை நெரிக்கிற ஒரு பிரச்சனையாக இருக்காது. அரசாங்கமும் தேர்தலை வந்து வெளிப்படையாக வந்து நடத்த முடியும். அந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்குது. இதில் என்ன ஒரு பரிதாபமான ஒரு விஷயம் என்று கேட்டால், தேர்தல் ஆணையம் இதை வந்து பரிந்துரைகளாகத்தான் செய்ய முடியும். இதே போல் வந்து சட்ட கமிஷனும் வந்து ஏற்கனவே சில தேர்தல் தொடர்பான சில பரிந்துரைகளையும் சொல்லியிருக்கு. ஆனால் இதை வந்து செய்ய வேண்டும்னா நம்மளுடைய அந்த பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆக்டில் வந்து மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் வந்து சில சட்ட விதிகளை வந்து மாற்ற வேண்டும். அதை மாற்றுகிற இடத்துல வந்து நம்மளுடைய எம்பிக்கள் தான் இருக்காங்க, வந்துட்டு அரசியல் கட்சிகள் தான் இருக்குது. அதை அவர்களுக்கு முன் வருவார்களா என்கின்ற ஒரு கேள்வி வருது. பழையபடி அந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தோட வரிகள் தான் நம்ம போகணும். அது வந்து திருடனாய் பார்த்து. ஸோ அந்த நிலையில் வந்து இந்த மாதிரியான கருத்துக்களுக்கு இது போன்ற ஒரு விவாதங்களுக்கு அது உதவுமே தவிர வந்துட்டு இது அதற்கு மேலே அடுத்த கட்டத்திற்கு இது எடுத்து செல்லப்படுமா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஒரு சிறு சந்தேகம், அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்கு வரம்புக்குள்ள அரசியல் கட்சிகளை கொண்டு வருவது தொடர்பாக இடதுசாரிகளும் எதிர்த்தார்கள் அப்படின்னு சொன்னீங்க. எனக்கு நினைவு வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அதை வரவேற்றது, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான் எதிர்த்தது அப்படின்னு நினைக்கிறேன். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோ அல்லது விடுதலை சிறுத்தைகளோ அல்லது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ அல்லது இது போன்ற
எத்தனை வருஷம் ஆனாலும் அதெல்லாம் வளரும் கட்சிகள்னு தான் சொல்லணும்னு நீங்க சொல்றீங்க. புதிதாக தோன்றிய கட்சிகளை மட்டும் இல்லை, இல்லை. அதில் அது தொடர்பாக இவர்கிட்ட இருந்து இன்னொரு தகவலை நான் அறிய விரும்புகிறேன். அது வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து தேர்தல் கமிஷனுடைய அங்கீகாரம் பெற்ற கட்சிகளுக்கு வந்து அங்கீகாரம் பெறாத வெறும் பதிவு செய்யப்பட்ட கட்சிகளுக்கு இந்த விதிகள் வந்து இன்னும் கடுமையாக்கப்படும், அவங்களுக்கு இந்த எந்தவித சலுகைகளும் கொடுக்கப்படாது என்ற ஒரு கருத்தை வந்து தேர்தல் ஆணையம் வந்து முன்வைக்குது வந்துட்டு. அப்போது அதுவும் கூட வந்து என்னுடைய பார்வையில் வரவேற்கப்பட வேண்டியது என்று நினைக்கிறேன். ஏன்னா யார் வேணாலும் ஒரு கட்சி என்று ஒரு ஆரம்பித்து அதை தேர்தல் கமிஷனில் போய் தேர்தலில் போட்டியிடக்கூடிய கட்சிகள் அப்படின்னு வரையறுத்திருக்காங்க. சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய கட்சிகள்னு வரையறுத்திருக்காங்க. இதில் ஐயா சொன்னதில் ரொம்ப குறிப்பாக இந்த தேர்தல் செலவை தேர்தல் ஆணையமே ஏற்கணும், அரசே ஏற்கணும் அப்படிங்கிறத நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வர்றோம். இது போன்ற முறைகேட்டை தடுக்கணும். அப்புறம் ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு, ஒரு சமமான தேர்தல் களத்தை உருவாக்குறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். இன்னைக்கு அவ்வளவும் ஊழலுடைய ஊற்றுக்கண்ணாக இருக்கிறதே இந்த தேர்தல் சிஸ்டத்தில் நடக்கக்கூடிய பணப்பட்டுவாடா, அதற்கு கமிட் ஆகக்கூடிய கார்ப்பரேட்டுகள், அப்புறம் ஆட்சியில் அமர்ந்த பிறகு அவங்களுக்கு தங்களுக்கு தேர்தலில் நிதி கொடுத்ததற்காக திருப்பி பதிலுக்கு பரிகாரமாக செய்ய வேண்டிய நிர்பந்தம் அந்த ஆட்சியாளர்களுக்கு ஏற்படுது. அதனால் ஏற்படக்கூடிய சூழல் இதெல்லாம் தான் ஒட்டுமொத்த நிர்வாகத்தையும் சீர்குலைக்கக்கூடிய ஊற்றுக்கண்ணாக இருக்குது. அப்போ தொடக்கமே கட்சிகளுக்கு தேர்தலுக்கு கார்ப்பரேட்டுகள் பெருவாரியாக அளிக்கிற பணத்தின் மீது என்ன நடவடிக்கை, அது இங்கே பெரிய விவாதமே நடைபெறது இல்லை, அதை பற்றிய கேள்விகளும் இல்லை. மக்கள்கிட்ட சிறிய சிறிய அளவில் வசூலிக்கிற தொகைகளின் மீது இவ்வளவு பெரிய குறிவைக்கக்கூடிய தேர்தல் ஆணையம், அதை குறிப்பிட்டு கட்டுப்படுத்த வேண்டும் என்கிற முனைப்பு காட்டக்கூடிய தேர்தல் ஆணையம், கார்ப்பரேட்டுகளிடமிருந்து பெரிய அளவில் நிதி பெறக்கூடிய அந்த நிதியின் மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது அப்படிங்கிற கேள்வி இந்த இடத்துல நம்ம சேர்த்து வைக்க வேண்டியிருக்கு. வருமானத்தை பற்றி தெளிவான தகவல்களோடு ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய நன்கொடையை பற்றி நன்கொடை மீது என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்றீங்க? இல்ல, அதாவது இந்த நிறுவனம் இவ்வளவு நன்கொடை கொடுத்தது அப்படிங்கிறது வந்து தெளிவாக வெளிப்படையாக வருது. அந்த வெளிப்படைத்தன்மைக்கு விரோதமாக எப்படியோ ஈட்டிய பொருள் எல்லாத்துக்கும் நீங்க வந்து இந்த 20,000க்கு கீழே கொடுத்தவங்க அப்படிங்கிற வழியின் மூலமாக எப்படியோ ஈட்டிய பொருள் எல்லாத்தையும் கணக்கில் காட்டுறீங்க. ஒரு வேட்பாளர் தேர்தலில் எவ்வளவு செலவு செய்யணுங்கிறத தேர்தல் ஆணையம் வரையறுத்திருக்கு. அந்த வேட்பாளர் நான் இவ்வளவு தான் செலவு செய்தேன்னு ஒரு கணக்கை கொண்டு தேர்தல் ஆணையத்தில் ஒப்படைச்சிட்டாருன்னா தேர்தல் ஆணையத்தை வாங்கிட்டு போகாது. ஏன்னா தேர்தல் ஆணையம் அந்த வேட்பாளர் அந்த வேட்புமனு தாக்கல் செய்த உடனேயே பின்னாடியே போகும். அவர் பிரச்சாரம் முடிகிற அந்த நிமிடம் வரைக்கும் தேர்தல் அதிகாரிகள் ஒரு வண்டியில் அந்த வேட்பாளரை துரத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு செலவையும் குறிச்சிக்கிட்டே இருப்பாங்க. இவர் எவ்வளோ எத்தனை பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்காரு, எத்தனை வண்டியில் போயிருக்கிறாரு, எத்தனை இடத்துல பெட்ரோல் போட்டிருக்காரு, ஒவ்வொரு செலவையும் அந்த அதிகாரிகள் குறிப்பெடுப்பாங்க. இவர் என்ன கணக்கு கொடுத்தாலும் அந்த அதிகாரிகள் கொடுக்கக்கூடிய கணக்கோடு இந்த கணக்கு பொருந்தி போனாதான் அந்த கணக்கு ஏற்றுக்கொள்ளப்படும். இப்படி ஒரு நடைமுறை இருக்குது. ஆனால் இப்போ வந்து செந்தில் பாலாஜியும் அவரை எதிர்த்து போட்டிடுற ஒரு சுயேட்சையும் ஒன்றாயிடுறாரு. இந்த இடத்துல செந்தில் பாலாஜி 28 லட்சத்துக்குள்ளதான் செலவு பண்றாரு, ஒரு சுயேட்சை 28 லட்சத்துக்குள்ளதான் செலவு பண்றாருன்னா ரெண்டு காட்சியை நம்ம நினைச்சு பார்க்கலாம். இதுதான் சிக்கலுங்க. ரெண்டு காட்சியை நினைச்சு பார்க்கலாம். முன்னொரு காலத்துல அப்படின்னு சொல்ற நிலைமையில எல்லா பொதுக்கூட்டங்கள்லயும் துண்டேந்தி வந்து அல்லது உண்டியல் குலுக்கிட்டு வந்து கூட்டத்துக்கு வந்த நபர்களிடமிருந்து நன்கொடையை கட்சிகள் வசூலித்ததை நாமே பார்த்திருக்கிறோம். இப்பவும் நாங்கள்லாம் அந்த மாதிரிதான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சந்தேகத்துக்குரிய இல்ல நாங்கெல்லாம் பெரும்பாலும் இன்னைக்கு வந்து மக்களிடம் பணம் பெற்று தான் வந்து நாங்க வந்து காட்சி வந்து கிட்டத்தட்ட இந்த 2000 ரூபாயோ அல்லது 200 ரூபாயோ 500 ரூபாயோ 1000 ரூபாயோ பிளஸ் சாப்பாடு மது எல்லாம் கொடுத்துதான் கூட்டத்தை கூட்டி வருகிறார்கள் அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த 20,000க்கு கீழே அல்லது 2,000க்கு கீழே நாங்கள் வசூல் செய்தோம், நன்கொடை பெற்றோம் அப்படின்னு சொல்வதே இல்லை. இது வந்து இந்த டிமானிட்டைசேஷனுடைய ஒரு நீட்சியாக வரக்கூடிய ஒரு விஷயம். எல்லா இடத்துக்கும் வந்து ஒரு எலக்ட்ரானிக் டிரான்ஸ்ஃபர் வரணும் என்று அரசாங்கம் வற்புறுத்துகிற போது அதுக்கு ஏன் அரசியல் கட்சிகள் வந்து விலக்காக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வியின் அடிப்படையில் வருது. இப்போ நம்ம தேர்தல் முறையில் ஷானவாஸ் சொல்கிறதுல இருக்கக்கூடிய ஒரு இது என்னன்னு கேட்டிங்கன்னா, வேட்பாளர்களுக்கு கட்டுப்பாடு இருக்கிறது, அரசியல் கட்சிகளுக்கு கட்டுப்பாடு இல்லை. இப்போ ஒரு பிரச்சாரத்திற்கு செலவழிக்கக்கூடிய அந்த பிரச்சாரத்திற்கான விஷயங்களை வந்து அரசியல் கட்சி செய்தது என்று சொன்னால் அது எவ்வளோ வேணாலும் செய்யலாம். அது வந்துட்டு அப்போது இதில் வந்து வேட்பாளர் வந்து அவருடைய பொதுவான பார்வை வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய சொந்த பணத்தை செலவழித்து போட்டியிடுகிறார் என்பது தான் ஒரு பார்வை. ஏன்னா தேர்தலுக்கு அந்த வேட்பாளர் தேர்வுக்கான நேர்காணல் நடக்கும்போதே கட்சிகள் எல்லாம் வந்து அவர்களிடத்தில் கேட்கக்கூடிய கேள்வி, பத்திரிகைகளில் வந்திருக்கக்கூடிய கேள்வி, நீங்கள் எவ்வளவு செலவழிப்பீர்கள் என்பது.
நம்ம நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கக்கூடிய எம்பிக்களோட இதை எடுத்து பார்த்தா அதில் வந்து 534 பேரில் வந்து குறைந்தது 200-300 பேர் கோடீஸ்வரர்களாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்க்குறோம். அது வந்துட்டு அப்போது ஒரு தனிநபர் அவருடைய செலவழித்து வருகிறார் என்கின்ற ஒரு பார்வை ஒரு பக்கம் இருக்குது. அரசியல் கட்சி அந்த அவருடைய வெற்றிக்காக செலவழிப்பது என்ற ஒரு பார்வை இருக்குது. இதில் தனிநபருக்கு கட்டுப்பாடு இருக்குது, அரசியல் கட்சிக்கு கட்டுப்பாடு இல்லை. அப்போ அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு கட்டுப்பாடை கொண்டு வர வேண்டும் என்பதில் வந்து அதில் வந்து என்ன தவறு வந்து இருக்க முடியும்? அரசியல் கட்சிக்கு கொடுக்கக்கூடிய பணங்களும் வந்து ஒரு எலக்ட்ரானிக் டிரான்ஸ்ஃபராக தான் இருக்கணும் என்கின்ற ஒரு கட்டுப்பாடை கொண்டு வருவதில் வந்து என்ன தவறு இருக்கும்? டிசம்பர் 31க்கு முன்னால அரசியல் கட்சிகள் கொண்டு வந்து செலுத்தக்கூடிய 500 ரூபாய் 1000 ரூபாய் அப்படிங்கிற அந்த நோட்டுகள் எல்லாமே எந்த விதமான விசாரணை இல்லாமல் ஏற்றுக்கொள்ளப்படும் பொருள். ஏற்கனவே வருமான வரி விலக்கு வந்து இருக்கு. 20,000க்கு கீழே வாங்கிய ஒரு சட்ட வீதி வந்து அதற்கு இடம் கொடுக்குது. அதற்கு முரணாக நீங்க வந்து இல்லை, ஆனால் அதில் நன்கொடையாளர்களுடைய விவரம் வந்து நீங்கள் வைத்திருக்க வேண்டும் என்று இருக்குது. நீங்கள் பழைய 500 ரூபா 1000 ரூபா நீங்கள் நோட்டை கொடுக்கலாம். ஆனால் அந்த பழைய 500 ரூபா 1000 ரூபா வந்து யாரிடமிருந்து பெற்றீர்கள் என்கின்ற தகவல் வந்து அரசியல் கட்சிகள் வைத்திருக்க வேண்டும். சரி, அப்படி இருந்தால் தான் அந்த பணம் ஏற்றுக்கொள்ளப்படும். என்னுடைய ஜன்தன் அக்கௌண்ட்ல கோடி ரூபாய் எப்படி வந்ததுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஒருவர் வந்து அதிர்ச்சி அடைந்ததாக இன்று ஒரு நாளிதழில் செய்தி இருக்கு. கோடி ரூபாய் அக்கௌண்ட்ல வந்ததே தெரியாது. ஆனா நான் வந்து 19,000 ரூபாய் நன்கொடை கொடுத்தேங்கிறது ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல இருக்கிற பெயர் மூலமாக கூட நான் முகவரியும் பெயரும் போட்டு நான் கொடுத்துட முடியும். அப்படி இருக்கும்போது அந்த அந்த சட்டமே வந்து கேலிக்குரியதாக. ஆனால் ஏதாவது ஒரு இடத்துல வந்து அதுக்கு ஒரு தடை வந்து தானே ஆகணும். இப்போ அதுவும் இல்லை என்று சொன்னால் அது இல்லாமல் அப்படியே போய் கொண்டு தானே இருக்கும். ஏதாவது வந்து ஒரு 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 தடையை வந்து ஒரு ஹர்டில் வந்து ஏற்படுத்தினா தான் அதை தாண்டுவதற்கான முயற்சிகள் வந்து அவங்க செய்வாங்க. அப்புறம் அந்த பாரை வந்து நம்ம ரைஸ் பண்ணுறதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளலாம். வந்து ஏதாவது ஒரு இடத்துல ஆரம்பிக்கவே இல்லாமல் இருந்தால் அது மாட்டு போய்கொண்டே தானே இருக்கும். அது வந்துட்டு ஏதாவது ஒரு இடத்துல ஆரம்பிக்கணும். அதற்கான தொடக்க புள்ளியாக இப்போ இந்த பிரச்சனைகளை பார்க்கலாம். இப்போ நீங்கள் சொல்கிற ஜன்தன் அக்கௌண்ட் விஷயத்தில் வந்து அது வங்கிக்குள்ளே இருக்கக்கூடிய அதிகாரிகள், வங்கிக்குள்ளே இருக்கக்கூடிய ஊழல்கள், அதை பற்றி விவாதிக்கிறதுனுடைய தொடர்ச்சியாக வந்து அதுதான் அதை வந்து பார்க்கணும். நீங்கள் வங்கியில் பணிபுரிந்து வரதுனால அதை கேட்குறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் வந்து இல்லை அந்த மாதிரி கேட்க கஷ்டம் எதுவும் இல்லை. ஆனால் பெரிய இடங்களில் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியான விளைவுகளை கொடுக்காத சூழல்ல நடக்கக்கூடிய அனைத்துக்கும் வங்கிகளே காரணம்னு சொல்லி வங்கி ஊழியர்கள் மேலேயும் வங்கி அதிகாரிகள் மேலேயும் பழி சுமத்துவதும் அவர்களை பலியாடுகளாக்குவதும் சரியா? அவர்களுக்கு அதில் ஒரு முக்கிய பங்கு இருக்குது. அவர்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இந்த விஷயங்கள் நடக்க முடியாது என்பது வந்து ஒரு வெளிப்படையான எல்லாராலையும் ஊகித்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். அது வந்துட்டு அதற்கு சரி அழுத்தங்கள் இருந்தாலும் அழுத்தங்களை மீறி அவங்க எதிர்த்து நிற்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஃபேக்டர் தான். அழுத்தங்களை எதிர்கொள்ள வலிமை இல்லாம கூட வந்து ஐபிஐ சொல்வதையெல்லாம் வந்து வங்கிகள் ஏற்றுக்கொண்டு விடுகிறதா? ஐபிஐ சொல்வதெல்லாம் வந்து தொழிற்சங்கங்கள் ஏற்றுக்கொண்டு விடுகிறதா? தொழிற்சங்கங்கள் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து நின்று அதற்கான எதிர்ப்புகளை வந்து அவங்க தெரிவிப்பது இல்லையா? அந்த மாதிரியான ஒரு ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்ஸ் என்பது என்ன இருக்குது என்ற ஒரு கேள்வியும் அதில் இருக்குது. தொழிற்சங்கங்கள் வந்து எங்களுக்கு வங்கிகளில் வேலை செய்வது கஷ்டமாக இருக்குது, நீங்கள் வந்து சப்ளை பண்ணுங்க ஒழுங்கா, எங்களுக்கு கொடுக்கறத விட பல மடங்கு வந்து தனியார் நிறுவனங்களுக்கு தனியார் வங்கிகளுக்கு கொடுக்குறீங்களேன்னு சொல்லி நேரடியாக வெளிப்படையாக கடிதங்கள் போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அரசு தரப்பிலிருந்து எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இல்லைங்கிறதையும் சேர்த்து பார்க்க வேண்டியது இருக்குது இந்த பிரச்சனையில். இராணுவ தளபதி நியமன விவகாரம் மூத்த அதிகாரிகளை புறக்கணித்தது ஏன் மத்திய அரசுக்கு எதிர்க்கட்சிகள் கேள்வின்னு ஒரு செய்தியும், இராணுவ தளபதி நியமனத்தை அரசியலாக்க வேண்டாம்னு பாரதிய ஜனதா கட்சி சொல்ற ஒரு செய்தியுமாக இருக்கு. இந்திய ராணுவத்துக்கு புதிய தலைமை தளபதியாக விபின் ராவத் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல இந்த பதவி நியமனத்தில் மூத்த அதிகாரிகளை புறக்கணித்தது ஏன் அப்படின்னு காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்புகின்றன அப்படின்னு சொல்றாங்க. பணி மூப்பு அல்லது சீனியாரிட்டி அப்படிங்கிறத ஒரு ஃபேக்டராக பல ஃபேக்டர்ல பல காரணிகளில் ஒரு காரணியாக வச்சுக்கலாம். அதை மட்டுமே காரணியாக வச்சிருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்களா? இல்லை, இது அந்த அடிப்படையோட சுருக்கி பார்க்க முடியாது. ஏன்னா பாரதிய ஜனதா அரசு செய்கிற நியமனங்களுக்கு பின்னால ஒரு சித்தாந்த பின்புலம் இருக்கு. அது வந்து மற்ற ஏனைய கட்சிகள் செய்வது போல ஏதோ தங்களுக்கு வேண்டியவர்கள், தங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள், தங்களுடைய நண்பர்கள் என்கிற அளவில் ஒரு நியமனங்கள் செய்வது போல இதை வந்து நாம சுருக்கி பார்க்க முடியாது. இந்த நியமனம் எப்படிங்கிறது தெரியல. ஆனால் பொதுவாக இந்த இராணுவ நியமனம் மட்டுமல்ல, நீதித்துறை, பல்வேறு அரசு அதிகார அமைப்புகள், பல்கலைக்கழக நியமனங்கள், கல்வித்துறை, அத்தனை நியமனங்கள்லையும் தங்கள் சித்தாந்தத்தோடு ஒத்துப்போகிற
புள்ளிகளை தேடி பிடித்து அதில் நியமிப்பது என்பது ஒரு வாடிக்கையான அணுகுமுறை. இது வாஜ்பாய் அரசுல நடந்திருக்குது. மனிதவள மேம்பாட்டுத்துறையை முழுக்க அவர்கள் எப்படி அன்னைக்கு வந்து கையாண்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய விவாதமாச்சுது. அதனுடைய தொடர்ச்சி தான் இப்போ நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு வந்து உச்சநீதிமன்ற நீதிபதி நியமனத்திலேயே அந்த தகுதி வாய்ந்த ஒருவர் வரவேண்டியவரை வந்து தவிர்த்துட்டு அமித்ஷாவுக்காக வழக்கில் வாதாடிய அந்த மூத்த வழக்கறிஞரை நீதிபதியாக்குன சூழல் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்னைக்கு அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இராணுவத்திலையும் வந்து தொடர்ந்து இது போல நடக்குது. இதுல இப்போ அதுக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரணம் அது ரொம்ப வேடிக்கையானது. காங்கிரஸ் 1980 செய்யலையா? காங்கிரஸ் செய்ததான் நாங்க செய்யறோம்னா அப்ப காங்கிரஸ் செய்ததை பாரதிய ஜனதா கட்சி எல்லாவற்றிலும் பின்பற்றுகிறதா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியா இருக்குது. அப்ப காங்கிரஸ் செய்த தவறுகளை சரி செய்யத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம்னு சொல்லிதான் ஆட்சியை பிடித்தது இந்த பிஜேபி அரசாங்கம். காங்கிரஸ் அதை எதிர்க்கிறதுக்கான லோக்கல் ஸ்டாண்டிங் அவங்க அதுக்கு கிடையாது அப்படிங்கிறதுக்காக அவங்க அந்த ஆர்குமெண்ட்டை முன்வைக்கிறாங்க. அது கரெக்ட். ஆனா காங்கிரஸ் செய்ததை வந்து நாங்க சரி செய்ய போகிறோம்னு சொல்லி தானே இவங்க வந்தாங்க. அப்புறம் அதையே திரும்ப அதே வாக்குமூலத்தை அவங்க கொடுக்கறது தான் அதுல வேடிக்கையா இருக்கு. பணிமூப்பு மட்டுமே, அதாவது ஒரு நம்மளுடைய அமைப்பில் வந்து பணிமூப்பு என்பதற்கு ஒரு மிக முக்கியத்துவம் வந்து கொடுக்கப்படுகிறது. ஆனால் ஒரு கட்டத்திற்கு மேலே தலைமை பதவிகளுக்கு போகிற போது வெறும் பணிமூப்பு அடிப்படையில் மாத்திரம் ஒருவரை தீர்மானிப்பது என்பது சரியல்ல என்பது என்னுடைய பார்வை. அது வந்து தனியார் நிறுவனங்கள்லையும் சரி, அரசு நிறுவனங்கள்லையும் சரி. ஏனென்றால் அது வந்து இதை வழிநடத்தப் போகிறார்கள், அதை லீட் பண்ண போகிறார்கள் என்கிற போது அதற்கு வேறு சில பண்புகளும் அவர்களுக்கு வந்து ஒரு தேவை. ஒருவர் வந்து தொடர்ந்து ஒரு 25-30 ஆண்டு காலம் ஒரே இடத்துல வேலை செய்து விட்டார் என்பதனாலே அவருடைய திறமை அதிகரித்து விட்டது என்று வந்து நம்ம சொல்லிட முடியாது. நம்முடைய ஆசிரியர்கள் இருக்காங்க, நம்மளுடைய கல்லூரிகளில் வந்து கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்கள் இருக்காங்க. அவங்க வந்து ஷேக்ஸ்பியரை வந்து ஒரு 30 வருடங்களாக அவங்க வந்து சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. ஒரு தூரம் அதுக்கு இந்த 30 வருடத்தில் ஷேக்ஸ்பியர் எழுதினது மாறிட போகிறதில்ல, இவங்க சொன்னது வந்து மாறிட போகிறதில்ல. அப்போ இவங்க வந்து 30 வருடங்களாக ஒரே வருடத்தில் செய்த வேலையை 30 வருடங்களாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று தான் அதுக்கு பொருளை தவிர வந்துட்டு அதில் வந்து வேறு தனியாக வந்து அவர்களுக்கு ஒரு திறமை கூடிவிட்டது என்று வந்து சொல்வதற்கான இது இல்லை. இது வந்து இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு ஒரு நீதிபதி தலைமை நீதிபதி நியமிக்கப்படுகிறார் என்று சொன்னால் அவர் இந்த இடத்துல வந்து அவர் இஸ் கோயிங் டு லீட் சம்திங். அப்போ அதற்கான திறமை தகுதி இருக்கிறதா என்கின்ற ஒரு கேள்வி, அந்த ஒரு அசஸ்மெண்ட் வந்து என்பது தேவை. வெறும்னு வந்து 30 வருஷம் சீனியராக இருக்கார், அதனால் வந்து அவர் வரட்டும், அவர் வந்து ஒரு 6 மாதம் இருப்பார், அப்புறம் அவர் ரிட்டையர் ஆவார், அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வருவார், அவர் ஒரு 8 மாதம் இருப்பார், அப்புறம் அவர் ரிட்டையர் ஆகட்டும். இந்த மாதிரியான அணுகுமுறை வந்து அந்த அமைப்புக்கும் உதவாது, அந்த நாட்டிற்கும் அது வந்து உதவாது. அந்த இதில் இருக்கும். இதில் இன்னொன்று சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இராணுவம் போன்ற ஒரு விஷயங்களில் வந்து இதில் விளைவுகளை பற்றி யோசிக்கும் போது என்னென்னா, இந்த இராணுவத்தில் வந்து அந்த பணியாளர்களுடைய மன எழுச்சி என்பது வந்து ஒரு மிக முக்கியமான விஷயம். மொரால் என்பது வந்து ஒரு மிக முக்கியமான விஷயம். அவங்க ஒரு போருக்கு போக போகிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு போரில் வந்து அவர்கள் வந்து எதை இழக்கப் போகிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியாது. அவர்களுடைய அங்கங்களை இழக்கலாம், உயிரை இழக்கலாம், வெற்றி பெறலாம், திரும்பி வரலாம், சிறை கைதிகளாக போகலாம். அப்போது அந்த மாதிரியான நேரத்தில் வந்து ஒரு லட்சியத்துக்காக போராடுகிறோம் என்கின்ற ஒரு மன எழுச்சி இருந்தால் தான் அவர்களால் வந்து போட முடியும். அதனால தான் வந்து நம்ம இராணுவத்துக்கு வந்து அவ்வளவு செலவழித்து அவர்களை வந்து அவ்வளவு ஒரு உற்சாகமான மனநிலையில் வைத்திருப்பதற்கு வந்து தொடர்ந்து முயற்சிக்கிறோம். இப்போ இதில் வந்து நீங்கள் சொல்கிறது அனைத்தும் சரியான விஷயம். ஆனால் அந்த மன எழுச்சி அல்லது மன உறுதி, அவர்களுடைய மன உறுதியையும் மன எழுச்சியையும் குலைக்கும் விதமாக இப்போ அதான் சொல்கிறேன். இந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கும்போது என்ன ஏற்படும்னா, அந்த மாதிரியான அவர்களுடைய மன எழுச்சி பாதிக்கப்படுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. நம்ம இவ்வளோ காலம் வேலை செஞ்சோம், வந்து எதையும் எதிர்பார்க்காம வேலை செஞ்சோம், நமக்கு அப்புறம் வந்து இதுக்கப்புறம் வந்து நமக்கு ப்ரொமோஷன் இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலை அவர்களுக்கு ஏற்படுமானால் அது வந்து அவர்களுடைய செயல்திறனை வந்து பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இந்த மாதிரி விஷயங்களே இராணுவத்தில் செய்வதற்கு முன்னால் வந்து ஒரு முறைக்கு 2 முறை யோசிக்க வேண்டும் என்பது இருக்குது. ஆனால் 80களுக்கு முன்னாலே எமர்ஜென்சி காலகட்டத்திலேயே சந்திரசூட் வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்ட போது இவர்களெல்லாம் பைபாஸ் பண்ணி தான், அவர் கீழே இருந்தவங்களெல்லாம் பைபாஸ் பண்ணி தான் அவர் நியமிக்கப்பட்டார். அப்போ அதை குறித்து பெரிய சர்ச்சைகள் வந்து எழுதுது. அதனால் நம்ம வந்து எதற்கு பொதுவாக பார்க்குற போது எதுக்கு வெயிட்டேஜ் கொடுக்கணும், எஃபிஷியன்சியா சீனியாரிட்டியா என்று பார்த்தால் எஃபிஷியன்சிக்கு வெயிட்டேஜ் கொடுக்கணும். அது இராணுவம் போன்ற ஒரு விஷயங்களை செய்கிற போது நம்ம ஒரு முறைக்கு 2 முறை அதை யோசித்து செய்வது நல்லது. அதை யோசித்திருப்பார்கள் என்று வந்து அதை வி கேன் கிராண்ட் இட் டு தம். நமக்கு தெரியாத, ஏன்னா அவருடைய திறமைகளை பற்றி யாரும் அவருடைய
இந்த விமர்சிப்பவர்கள் கூட அவருடைய திறமைகளை வந்து விமர்சிக்கல. அதை வந்துட்டு அதனால அதை வந்து அவங்க யோசித்திருப்பார்கள். அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் வந்து அவர் அஸ்ஸாமில் வந்து அனுபவம் பெற்றவராக இருந்தார், சைனாவில் வந்து அனுபவம் பெற்றவர். சொல்லக்கூடிய காரணங்கள்ல இந்த செய்தியில நிறைய காரணங்கள் சொல்லியிருக்கலாம். அந்த செய்தியில முக்கியமான பகுதியாக தோன்றக்கூடியது, நிகழ்ச்சியினுடைய இந்த பகுதி நிறைவு செய்யணும். தற்போதைய பாதுகாப்பு நிலவரத்தை கவனத்தில் கொண்டு அப்படின்னா, தற்போதைய பாதுகாப்பு நிலவரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு புரியல. இல்லை, அவர் வந்து அந்த ஊடுருவல்களை வந்து நிறைய இடங்களில் முறியடிச்சிருக்காரு. ஒரு பார்டரில் வந்து அவருக்கு நிறைய அனுபவங்கள் இருக்குது. இன்ஃபில்ட்ரேஷனை வந்து நிறைய இடங்களில் முறியடிச்சிருக்காரு. இந்தியாவினுடைய இன்றைய நமக்கு தேவையாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை ஊடுருவல்கள் இருக்குது, அதை வந்து முறியடிக்கணும் என்பது தான் இருக்குது. அதுக்காக கூட அது இருக்கலாம் என்று நினைக்கிறேன். 5 பேர் பேரை 5 அதிகாரிகளை பரிசீலித்தோம். 5 அதிகாரிகளிலும் மேலே 5 அதிகாரிகளுமே ஆற்றல் வாய்ந்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. 5 அதிகாரிகளுமே ஆற்றல் வாய்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஊடுருவலை தடுக்கக்கூடிய பகுதியில் போஸ்டிங்ல இருந்தவர்கள் அதை முறியடித்தார்கள்ங்கிற கிரெடிட் அவர்களுக்கு இயல்பாக வரும். அந்த பகுதியில் போஸ்டிங் இல்லாமல் வேறு இடங்களில் பணிபுரிந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு அந்த ஆற்றல் இருந்தாலும் அது வெளிப்பட்டிருக்காது. அதனால சாதாரணமாக நிறுவனங்களில் சொல்லக்கூடிய இது போன்ற காரணங்களை இராணுவ செயல்பாடுகளுக்கும் சொல்ல முடியுமாங்கிற கேள்வி இயல்பாக அந்த செய்திகளை படிக்கும்போது வருது. நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு. உயர் மதிப்புள்ள ரூபாய் நோட்டுகள் செல்லாதுன்னு பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்ததிலிருந்து நடந்த நிகழ்வுகள் காரணமாக வங்கி அமைப்பு முறை மீது மக்கள் நம்பிக்கை இழந்து விட்டனர் அப்படின்னு ஆனந்த் சர்மா சொல்றாரு. ரூபாய் நோட்டு வாபஸ் நடவடிக்கையால 48 லட்சம் 48.63 லட்சம் தொழிலாளர்கள் வேலை இழந்தார்கள்னு அஜய் மக்கான், டெல்லி மாநில காங்கிரஸ் தலைவர், அவர் சொல்றாரு. வங்கி அமைப்பு முறை மீது மக்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள்னு ஆனந்த் சர்மா சொல்றாரு. அமைப்பு முறை மீது நம்பிக்கை இழந்து விட்டார்களா, இல்லை இந்த அரசு வந்து இதை முறையாக செயல்படுத்தவில்லைன்னு அரசு மீது நம்பிக்கை இழந்து விட்டார்களா? அந்த இரண்டுக்கும் இடையில வேறுபாடு தெரியாமலா ஆனந்த் சர்மா பேசுறாரு அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் அதை படிக்கும்போது வருது. நம்பிக்கை இழந்து விட்டார்கள் என்பது வந்து ஒரு மிகைப்படுத்தப்பட்ட ஒரு கூற்று. ஆனால் வந்து வங்கிகள் மீது மக்களுக்கு கேள்விகள் வர ஆரம்பித்து விட்டன. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து பணம் எடுக்க முடியல, வங்கிக்கு போனாலும் பணம் எடுக்க முடியல, ஏடிஎம்க்கு போனாலும் பணம் எடுக்க முடியல. அப்படி இருக்கிற போது எதற்காக இந்த வங்கிகள் இருக்கிறது என்கின்ற ஒரு கேள்வியை வந்து அவர்களுக்குள்ளே எழுவது வந்து ரொம்ப இயல்பான ஒரு விஷயமாக இருக்கிறது. அது வந்து அதுக்கு அரசு சொல்லக்கூடிய மாற்று என்பது நீங்கள் வந்து ரொக்கமில்லாத இதுக்கு போங்க, நீங்கள் வங்கியோட ஆப்பை உபயோகப்படுத்துங்க, உங்களுடைய மொபைல் தான் உங்களுடைய வங்கி, உங்களுடைய மொபைல் தான் உங்களுடைய பர்ஸு என்று அவங்களெல்லாம் சொல்லுகிற போது இப்போ எல்லாத்தையும் மொபைலில் செய்ய முடியுமானால் வங்கி என்கின்ற ஒரு அமைப்பு எதற்காக இருக்கிறது என்கின்ற ஒரு கேள்வி அவர்களுக்குள்ளே இயல்பாக வந்து எழுகிறது. அது வந்து வங்கி என்கின்ற பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் வங்கி என்பது அவர்களுக்கு பணம் கொடுக்கக்கூடிய ஒரு இடம். அந்த அவர்களுடைய சொந்த பணத்தையோ அல்லது கடனாகவோ பணம் கொடுக்கக்கூடிய ஒரு இடம். அந்த வேலை நடக்கவில்லை என்கிற போது அவர்களுக்கு வந்து இயல்பாக இந்த கேள்வி எழுகிறது. அந்த கேள்வியை தான் அவர் வந்து சற்று மிகைப்படுத்தி எதிரொலிக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். அதில் வந்துட்டு இதில் இன்னொரு கோணம் என்னென்னா, முந்தானத்தை வந்து அருண்ஜேட்லி அவர்கள் சொல்லியிருக்காரு, எவ்வளவு பணம் வந்து திரும்ப பெறப்பட்டதோ அந்த அளவிற்கு நிகராக பணம் புதிதாக அச்சடிக்கப்பட மாட்டாது என்று சொல்லியிருக்காரு. அப்படியானால் என்னென்னா வங்கிகளுக்கு தொடர்ந்து இந்த பணப்பற்றாக்குறை என்பது வங்கிகளில் இருந்து கொண்டு இருக்கும் என்பது தான் அதுக்கான பொருள். வங்கிகளுக்கு வர வேண்டிய ரொக்கம் வங்கிகளுக்கு வராது. அப்போது வராது என்கிற போது இதே நெருக்கடி நீடித்து கொண்டிருக்கும் என்பது தான் அதனுடைய அர்த்தமாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. அப்போது இதை வந்து எளிதாக வந்து ஒரு திட்டமிட்டு இதை வந்து செய்ய முடியும். அதாவது ஒவ்வொரு வங்கிக்கும் வந்து ஒரு வாரத்தில் வந்து எவ்வளவு பணம் வெளியில் போகிறது, இந்த 8ஆம் தேதிக்கு முந்தி டிமானிட்டைசேஷனுக்கு முன்னால் எவ்வளோ பணம் வங்கிகளிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி அந்த வங்கியில் இருக்கிறவர்கள்ட்ட கணக்கு இருக்கும். ஏடிஎம்லேருந்து எவ்வளோ பணம் எடுக்கப்பட்டது என்பதற்கும் கணக்கு இருக்கும். அதனுடைய அந்த ஃபுட்ஃபால் என்று சொல்லக்கூடிய எவ்வளோ பேர் வந்துவிட்டு போயிருக்கிறார்கள், எவ்வளோ டிரான்சாக்ஷன்ஸ் நடந்திருக்கிறது, கேஷில் எவ்வளோ டிரான்சாக்ஷன் நடந்திருக்கிறது என்பதற்கும் அவங்கக்கிட்ட கணக்கு இருக்கும். இதையெல்லாம் வைத்து இப்போது ஒரு பிரான்ச்சில் இருந்து ஒரு கிளையிலிருந்து
ஒரு வாரத்தில் வந்து ஒரு 10 கோடி ரூபாய் வெளியில் போயிருக்கு என்று சொன்னால், இப்போ இந்த டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறம் அரசு என்ன செய்திருக்குன்னா, இப்போ 30% வந்து நாங்கள் ரொக்கத்தை குறைக்க விரும்புகிறோம் என்று சொன்னால், அதற்கு 30% குறைவாக வந்து அந்த அவங்களுக்கு வந்து அந்த ரொக்கத்தை கொடுத்துருந்துருக்கணும். ஆனால் அப்படி நடக்கலை. இனிமேலும் நடக்குமா என்பதற்கான ஒரு உறுதி இல்லை. அப்படி இருக்கிற போது இப்போ நிச்சயமாக மக்களுக்கு வந்து அதை அந்த கேள்வி எழத்தானே செய்யும். நான் வங்கிக்கு போகிறேன், என்னுடைய கணக்கிலேருந்து பணத்தை எடுப்பதற்காக நான் வந்து ஒரு செக் கொடுக்குறேன், அல்லது என்னுடைய டெபிட் கார்டை ஏடிஎம்மை பயன்படுத்துகிறேன், நான் கேட்கிற தொகை எனக்கு கொடுக்கப்படாது என்று சொன்னால் மக்களுக்கு அந்த கேள்வி எல்லாம் கோபம் வரும். இது என்னுடைய பணம் கிடைக்கல, நான் எடுக்க கோபம் இல்லை, கேள்வி அவனுக்கு ஒரு எதற்காக நீ இருக்கிறாய் என்கின்ற ஒரு கேள்வி வரத்தானே வரும். கேள்வி வரும். கேள்விக்கு பிறகும் முறையான பதில்கள் கிடைக்காம தொடர்ந்து இந்த நிலை நீடித்தால் கோபம் வரும். இந்த கோபம் எல்லாம் வந்து அந்த கிளையில இருக்கக்கூடிய மேலாளரால் நிகழ்ந்தவையா, இந்த கோபத்திற்கான காரணம் வந்து அவரால் உருவாக்கப்பட்டதா, அல்லது வேறு எங்கோ யாரோ உருவாக்கியதனுடைய விளைவை அவர் எதிர்கொண்டுட்டு இருக்கிறாரா அப்படிங்கறத கேள்வியும் சேர்த்து மக்களுக்கு வராதா? வராது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு உணவு விடுதியில் சாப்பிட போறீங்கன்னு வைத்துக்கொள்ளுங்க. உணவு வந்து இட்லி வைக்கிறாங்க, அதில் ஒரு சாம்பார் ஊற்றுறாங்க, சாம்பாரில் வந்து உப்பு குறைவாக இருக்கிறது, அல்லது ஏதோ ஒரு தலைமுடி விழுந்து கிடைக்கிறது என்று சொன்னால், நீங்கள் சாப்பாடு கொண்டு வந்து வைக்கிற ஆளை தான் நீங்கள் சண்டைக்கு போவீங்க. நீங்கள் அடுக்கலைக்குள்ளே போய் அந்த அந்த சமயக்காரரோட சண்டைக்கு போக மாட்டீங்க. அதாவது எந்த இடத்துல நீங்கள் யார் அந்த ரிசீவிங் எண்ட் என்பது அதுதான். எந்த இடத்துல முனையில் எப்போவுமே போர் முனையில் முன்னால் இருக்கக்கூடிய வீரர்கள் சாவார்கள், தளபதிகள் சாவதில்லை வந்துட்டு. அதனால் வந்து அதை போன்ற ஒரு நிலையைத்தான் அவர்கள் வங்கி ஊழியர்களும் எதிர்கொள்ள வேண்டி வரும். அதற்கு அவர்கள் காரணமாக இல்லாமல் இருந்திருக்கலாம், அது விஷயம் இல்லை. ஆனால் அதற்கு அவர்கள் கருவியாக இருக்கிறார்கள்ங்கிற போது அதை வந்து அவர்கள் நிச்சயமாக எதிர்கொள்ள வேண்டி வரும். அது இல்லை பிரச்சனை. இப்போ வங்கியினுடைய அமைப்பு மீது நம்பிக்கை இழக்கிறார்கள் என்று சொன்னால், மக்களுக்கு என்ன கேள்வி, என்ன சந்தேகம் வருகிறதுனா, இந்த வங்கி என்பது எனக்கு பணம் கொடுக்காத போது இந்த வங்கி என்பது எதற்காக இருக்கிறது? இது எனக்காக இருக்கிறதா, அல்லது வேறு யாராவது பெரிய பணக்காரர்களுக்காக இருக்கிறதா, அவர்களுடைய நலன்களை தான் அது பாதுகாக்குமா? அப்படின்னா அது வந்து அதில் நான் ஏன் அதை வந்து என்னை பிணைத்து கொள்ள வேண்டும்? இந்த கேள்விகளெல்லாம் எழத்தானே செய்யும். அது வந்து அப்போ இந்த கேள்விகள்லாம் ஏற்கனவே கேட்டு இதனுடைய பதிலும் கிடைச்சி வங்கியில் போய் பணமே போட வேண்டாம், வீட்டிலேயே வச்சிருந்து நம்ம வந்து அன்றாட தேவைகளை பார்த்து கொள்ளலாம்னு தான் கோடிக்கணக்கான இந்திய மக்கள் நடக்குது. அதை வந்து அப்படி சுதந்திரமாக அவர்களை இருக்க விடல. அரசு வந்து அதையெல்லாம் அந்த பணத்தை எல்லாம் வச்சு அந்த பணத்தை எல்லாம் கொண்டு வந்து இங்க போடுன்னு சொல்லி போட வச்சுட்டு அது அங்கிருந்து எடுத்து வேற யாருக்கோ கொடுக்க போறாங்கிற அந்த கேள்விகள் அவருக்கு வரும். இப்போ வந்து அதில் இப்போவும் அதுதான் நடக்குது. இப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இப்போ நிலைமை மாறி இருக்கலாம், ஒரு சில தளர்ந்திருக்கலாம், மாறிய கூட இருக்காது. ஆரம்ப காலத்தில் வந்து 100 ரூபாய் நோட்டுகள் கிடைப்பது கடினமாக இருந்தது. 100 ரூபாய் நோட்டுகள் சில்லறையாக மாற்றி வந்த 100 ரூபாய் நோட்டுகளை வெளியில் விடுவதற்கு யாரும் தயாராக இல்லாத ஒரு நிலையில் இருந்தது. ஏன்னா இது போயிடுச்சுன்னா திருப்பி எனக்கு எப்போ கிடைக்கும்? அப்போது வந்து அவர்கள் வந்து வங்கிகளை அப்போ வந்து அந்த ரொக்கத்தை வந்து தட்டுப்பாடு என்று வருகிற போது, அது பெட்ரோலாக இருந்தாலும் அரிசியாக இருந்தாலும் ரொக்கமாக இருந்தாலும் அதை வந்து பதுக்குவது என்கின்ற நடவடிக்கை அதனோடு சேர்ந்து வரக்கூடிய ஒரு நடவடிக்கையாக இருக்கும் அது வந்துட்டு. அதனால் அது வங்கிகளுடைய வேலைகளை வந்து பழையபடி அரிசி பானைகள் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அது நீங்கள் ஒரு பக்கம் ரொக்கமில்லாத பரிவர்த்தனை என்று பேசிக்கொண்டு, ஒரு பக்கம் மக்களை வந்து ரொக்கத்தை பதுக்குவதற்கான நடவடிக்கைக்குள்ளே தள்ளுகிற போது, வங்கி என்பது வந்து ஒரு தேவையற்றதாக, ஒரு ரிடண்டண்டான ஒன்றாக அது ஆகிவிடுகிறது. அதான் அதில் இருக்கிற. ஷானவாஸ் எப்படி பார்க்குறீங்க? அதாவது 2 விதமான செய்தி ஒரே நேரத்தில் வந்து கொண்டிருக்கிறது. மக்கள் அதனால வந்து ரொம்ப தெளிவாகத்தான் அந்த பிரச்சனையை புரிந்து கொள்கிறார்கள். இப்போ நீங்கள் வங்கிகளுக்கு போய் பார்த்தா, வங்கி அதிகாரிகள்கிட்ட ஐயா சொல்றது போல வங்கி அதிகாரிகள்கிட்ட தான் முறையிடுறாங்க, சண்டை அங்கே தான் நடக்குது. ஆனால் அந்த வங்கி அதிகாரிகள் பெரும்பாலும் தெளிவாகவே பதில் சொல்றாங்க. இப்படித்தான் கொடுக்க வேண்டும் என்பது எங்களுக்கு உத்தரவு, நாங்கள் அதைத்தான் செய்ய முடியும் என்று அவர்கள் வெளிப்படையாகவே இன்றைக்கு அவர்களே வாக்குமூலம் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். அதற்கு மேல் மக்களாலும் அவர்களை கேள்வி எழுப்ப முடியவில்லை, கட்டுப்பட்டு போகக்கூடிய சூழல் அல்லது ஒரு வாக்குவாதத்தில் முடிகிற சூழல்னு வங்கிகள் இப்படிப்பட்ட ஒரு கலவர நிலைமைக்கு போயிருக்கிறது. இப்போ வாரம் 24,000 ரூபாய் எடுக்கலாம் அப்படின்னு வந்து உத்தரவு வந்திருக்கிறதாக செய்திகள்ல வருது. ஆனா அங்க போனா 6,000 ரூபாய் கொடுக்குறாங்க. நான் கண்ணால பார்த்தேன். 6,000 வந்து 6,000 இல்லாத கிளைகள் இருக்கு. அதாவது ஞாயிற்றுக்கிழமை செயல்படக்கூடிய வங்கிகள் அப்படின்னு இருந்த வங்கிகள்லாம், செயல்பட்டு கொண்டிருந்த வங்கிகள் எல்லாம் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மெசேஜ் அனுப்புறாங்க, ஞாயிற்றுக்கிழமை செயல்படக்கூடிய எங்கள் வங்கி கிளைகள் நாளை செயல்படாது.
அப்படின்னு. அதான் நாளை செயல்படாதுன்னு ஒவ்வொரு சனிக்கிழமையும் வருது. உத்தரவு வேறாகவும் நடைமுறை வேறாகவும் இருக்கு. இதே நேரத்துல பெரிய பெரிய பண முதலிகளிடமிருந்து கோடிக்கணக்கான ரூபாய் புதிய 2000 ரூபாய் நோட்டு இன்னொரு பக்கம் கைப்பற்றப்படுது. இப்போ இந்த ரெண்டையும் மக்கள் பார்க்குறாங்க. நம்மளுக்கு ஒரு 2000 ரூபா 4000 ரூபா 6000 ரூபா ஒரு நாளைக்கு எடுக்க முடியல, அவர்கள் சொன்ன அறிவித்த காசை கூட தரமாட்டேங்கிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் இப்படி கட்டுக்கட்டாக பணம் வந்து இப்போ கைப்பற்றப்படுது. கட்டுக்கட்டாக பணத்தை அடுக்கி வைத்து அதற்கு முன்னால் ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்து ஃபோட்டோ எடுத்து அது சமூக வலைதளங்களில் பரவிக்கிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட சூழலை மக்கள் பார்க்குறாங்க. இப்போ சேகர் ரெட்டியிடமிருந்து கைப்பற்றப்பட்ட 34 கோடி ரூபாயினுடைய வேரை தேடி போனால் அது அச்சகடிக்கப்பட்ட அச்சகத்திலிருந்தே நேரடியாக வந்திருக்குது, வங்கிகளுக்கே தொடர்பு இல்லைங்கிற மாதிரியான ஒரு செய்தியெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அப்போ நாம வங்கி அதிகாரிகளையும் வங்கியில் இருக்கக்கூடிய ஒரு அதிகார வர்க்கம் வந்து இதற்கு துணை போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா, அதையும் தாண்டி எங்க அது தொடக்கமா வெளியே வருது அங்கிருந்தே நேரடியாக அவர் வாங்கியிருக்கிறாருங்கிற செய்தியெல்லாம் வந்துகிட்டு இருக்குது. அது இனி முழுமையா விசாரணை முடிந்தாதான் அது தெரிய வரும். இப்படிப்பட்ட சூழல் நிலவுது. இப்ப இதுல என்னன்னா முழுக்க முழுக்க இந்த பிரச்சனை ரொம்ப தெளிவான திட்டமிடுதலோடு நகருகிறதுங்கிறது தான் இதுல விஷயமே. நாம ஏதோ ஒரு அவசர கோலத்தில் அரசு அறிவிச்சிருச்சு, ஏதோ கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்காக அறிவிச்சிருச்சு, அதனால அந்த விஷயங்களை தாங்கிக்கணும்னு முதல்ல சொன்னாங்க. ஆனா இது அப்படி அல்ல. ஏதோ அவசர கோலத்தில் அறிவிக்கப்பட்டதல்ல, மிக மிக திட்டமிட்ட செயல்பாடு. இது கருப்பு பணத்தை ஒழிப்பது என்கிற முழக்கம் கூட இன்னைக்கு பின்னால போய் கேஷ்லெஸ் எக்கானமி என்கிற அந்த முழக்கம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு விஷயத்திலையும் முதல்ல ஒன்று சொல்வதும் அதற்கு பின்னால் ஒரு ஹிடன் அஜெண்டாவோடு அந்த திட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வருவதும் பாரதிய ஜனதா அரசுடைய செயல்பாடாக இருக்கிறது. அதனாலதான் இப்ப ஐயா சொன்னாங்க, இந்த மொபைலோடு இணைப்பது அப்படிங்கிற விஷயத்துக்கு பின்னால என்ன இருக்குது? இப்போ முழுக்க முழுக்க வங்கி தொடர்பான செயல்பாட்டை ஒரு மொபைலோடு இணைப்பது அப்படிங்கிறதுக்கு பின்னால ஒரு சாஃப்ட்வேரை நம்ம ஒரு ஆப்பை வந்து நாம வந்து ஒரு செயலியை டவுன்லோட் பண்ண வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுறோம். இந்த செயலியை வைத்திருப்பது யார்? அரசா வைத்திருக்கிறது. அதற்கு ஒரு மாதத்துக்கு முன்னால தான் 2 மாதத்துக்கு முன்னால தான் 12 நிறுவனங்களுக்கு அரசு வந்து இதை கொடுத்துருக்குது. இந்த செயல் செய்யக்கூடிய இந்த சேவையை வழங்கக்கூடிய பொறுப்பை அவர்களுக்கு கொடுத்துருக்குது. அதுல முக்கியமா முதல் இடத்துல அதான் அம்பானி வர்றாரு. அப்போ இன்னைக்கு ஜியோ நெட்வொர்க் மைக்ரோ ஏடிஎம்ஸ் எல்லா இடமும் நாங்கள் வைக்க போறோம்னு அவர் இதை வரவேற்று அறிவிப்பு கொடுக்குறாரு. அப்போ முழுக்க 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 இந்த மக்களுடைய பயன்பாட்டை வங்கியோடு தொடர்புபடுத்தி வங்கியை முழுக்க மொபைலோடு தொடர்புபடுத்துவதன் மூலம் இதுல பயனடைய போவது முழுக்க முழுக்க ஒரு குறிப்பிட்ட சில 10 பேர் மட்டும்தான். இவர்கள் அனுமதி கொடுத்திருக்கிற அந்த 10 பேர், அந்த 10 பேர்லையும் பெரிய அளவுல அந்த சேவையை செய்யக்கூடிய வலிமை உள்ள அம்பானி போன்ற பெரிய முதலைகள். அப்போ திரும்ப அது சுத்தி எங்க போய் நிக்குதுன்னா அது ஒரு பர்டிகுலர் கார்பரேட்டை போய் நிக்குது. அப்போ இதுதான் இதுக்கு பின்னால் இருக்கிற நோக்கமே தவிர இதுல கருப்பு பணமும் ஒழிய போறது இல்ல, கள்ளப்பணமும் ஒழிய போறது இல்ல. இன்னைக்கு வந்து இவ்வளவு தூரம் வங்கிகள்ல இந்த பணம் இந்த குறிப்பிட்ட இந்த 2 மாதத்துல டெபாசிட் ஆயிருக்கிறதுன்னு அரசு சொல்லுது. இதுல எவ்வளவு கருப்பு பணம் அப்படிங்கறத அரசு வரையறுத்து சொல்லுதா? அது செய்திகள் இருக்கு. அதனுடைய விழுக்காட பாத்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மியா இருக்கு. முன்னும் பின்னும் மதிப்பீடுகள் எதுவும் செய்யப்படவில்லை அப்படின்னு சொல்லி 2 நாட்களுக்கு முன்னால நிதியமைச்சர் சொன்னாரு. அப்ப நாடாளுமன்றத்தில் ஒரு கேள்விக்கு பதில் சொல்லும் போதே எழுத்துப்பூர்வமாக பதில் சொன்னாரு. இல்ல மக்கள்கிட்ட மட்டும் இல்ல, வங்கி ஊழியர்கள்ட்ட இருந்தே இந்த கேள்விகள் வருது. அதாவது உங்க தொலைக்காட்சி நிகழ்ச்சி தான் நினைக்கிறேன், தனியார் வங்கிகளுக்கு வந்து அதிகமாக வந்து இந்த பணம் அனுப்பப்பட்டு நாட்டுடைமையாக்கப்பட்ட வங்கிகளுக்கு குறைவாக பணம் அனுப்பப்படுகிறது. அப்போ வந்து மக்களை வந்து தனியார் வங்கிகளை நோக்கி தள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து அரசு ஏற்படுத்துகிறது என்று ஒரு பெண் பணியாளர் ரொம்ப கடுமையான ஒரு வாதத்தை வந்து அவங்க வந்து வைத்தாங்க. அந்த கேள்விகளெல்லாம் எழுகிறது. ஏனென்றால் நாட்டுடைமையாக்கப்பட்ட வங்கிகள் தான் வந்து கிராமங்களில் வந்து பரவி கிடைக்கிறது. வந்து தனியார் வங்கிகள் கிராமங்களுக்கு போல தனியார் வங்கிகள் எந்த வித சோஷியல் அப்ஜெக்டிவ்ஸையும் எடுத்துக்கொண்டு அவங்க சில எஜுகேஷன் லோன் கொடுப்பது அல்லது சிறு வணிகர்களுக்கு கடன் கொடுப்பது போன்ற விஷயங்களில் வந்து இன்னமும் நாட்டுடைமையாக்கப்பட்ட வங்கிகள் தான் வந்து அதை தங்களுடைய பொறுப்பாக எடுத்துக்கொண்டு செய்து கொண்டிருக்காங்க. அவர்களுக்கு வந்து உரிய அளவில் ரொக்கம் அனுப்பப்படாமல் தனியார் வங்கிகளுக்கு அனுப்பப்படுகிறது. அப்போது தனியார் வங்கிகளுக்கு போகக்கூடியவர்களுக்கு வந்து அங்கே சேவை சிறப்பாக கிடைக்கிறது. அப்படிங்கிற போது மக்கள் வந்து தனியார் வங்கிகளை நோக்கி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு தனியார் வங்கிகள் அரசுடைமையாக்கப்பட்ட வங்கிகள் பலவீனமாகிறது என்கின்ற ஒரு வாதத்தை வங்கி பணியாளர்களுக்கே அந்த சந்தேகம் வந்திருக்கிறது. அவர்களே அந்த குரலை வந்து அவர்கள் எழுப்புகிறார்கள். அதனால் இந்த அமைப்பு மீது மக்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள்னா மக்கள் மட்டும் நம்பிக்கை இழக்கலை. அது வந்துட்டு அதற்கு அன்றாடம் உழைத்து கொண்டிருக்கிறவர்கள் கூட நம்பிக்கை இழந்து கொண்டு வருகிறார்கள் என்பதை தான் அதை காட்டுகிறது. மக்கள் நம்பிக்கை இழக்கிறார்கள் அப்படின்றது ஒரு வரி.
நம்பிக்கை இழக்கும்படி செய்யப்படுகிறார்கள் அப்படிங்கிறது அதுதான் இன்னொரு வரி. அந்த ரெண்டுக்கு இடையில உள்ள அதுவும் விவாதங்கள் தான் நடந்துகிட்டே இருக்குது. பொதுத்துறை நீங்க ரெண்டு நிறுவனங்கள் மீது நீங்க ரெண்டு பேருமே அரசு வந்து திட்டமிட்டு செய்கிறது. இதுல வந்து அரசு போகிற போக்குல செய்யல, திட்டமிட்டு செய்யுது அப்படின்னு சொல்றீங்க. ஆனா பாரதிய ஜனதா கட்சியினுடைய டாக்டர் சுப்பிரமணிய சாமி ஜெய்ட்லி ஃபெயில்டு இன் பிளானிங் அப்படின்னு சொல்லியிருக்கிறதாகவும் அவர் விரிவாக அதை பற்றி எல்லாம் பேசியிருக்கிறாரு. இன்று ஆங்கில நாளிதழ் ஒன்றில் அது குறித்த செய்திகள் இருக்கு. அப்புறம் 2 விஷயங்கள் இன்று ஆங்கில நாளிதழ் ஒன்றில் இருக்கக்கூடிய செய்தி, ட்ரேடர்ஸ் அன்அவேர் ஆஃப் பேடிஎம் சார்ஜஸ் ஃப்ரம் டிசம்பர் 31 அப்படின்னு ஒரு செய்தியும் இருக்கு. அந்த இரண்டையுமே எப்படி பார்க்கிறது? அதாவது டாக்டர் சுப்பிரமணிய சாமியினுடைய விமர்சனங்கள் வந்து ஜெட்லிக்கும் அவருக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவுகளில் இருக்கக்கூடிய முரண்பாடுகளின் அடிப்படையில் வைக்கப்படக்கூடிய ஒரு விமர்சனமாகத்தான் நான் பார்க்கிறேன். அவர் ஆரம்பத்திலேருந்து ஜெட்லி வந்து நிதியமைச்சர் ஆனதை வந்து அவர் ஏற்கலை. ஒருவேளை அதற்கு தகுதியான ஆள் தான் என்று அவர் நினைத்து கொண்டிருந்திருக்கலாம். அதனால கூட அந்த இது இருந்திருக்கலாம். அதனால் ஒரு தனிப்பட்ட முரண்பாடு இருக்குது. அந்த முரண்பாட்டினுடைய ஒரு வெளிப்பாடாக தான் அதை வந்து அவர் செய்கிறார். இது ஜெட்லி மட்டும் இல்லை, இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தியவர்கள், இந்த திட்டத்தை வகுத்தவர்கள் யாராக இருந்தாலும் வந்துட்டு 2 விதமான கோணங்களில் பார்க்க தோன்றுகிறது. ஒன்று, திட்டமிடாமலே செயல்பட்டு விட்டார்களா, அல்லது திட்டமிடாததை போல ஒரு தோற்றத்தை கொடுத்து கொண்டு உள்ளே வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பையும் வந்து தீர்மானித்து திட்டமிட்டு அதை முதல்ல சொன்னால் அந்த இடத்திற்கு அவர்கள் வர முடியாது என்பதனால வந்து அந்த இடம் வரைக்கும் மக்களை செலுத்தி கொண்டு போவதற்காக அந்த விஷயங்களை வெளியில் சொல்லாமல் அவர்கள் செயல்பட்டிருக்கிறார்களா என்கின்ற ஒரு ஒரு கேள்வி வந்து அதில் இருக்கிறது. அதனால் இதில் வந்து ஜெட்லி மீதான சுவாமியினுடைய விமர்சனம் வந்து எவ்வளோ தூரம் வந்து அப்ஜெக்டிவான விமர்சனம் என்கின்ற ஒரு கேள்வி இருக்குது. இதை வந்து எதிர்க்கட்சிகளோ அது வேறு ஒரு பாரதிய ஜனதாவில் இருக்கக்கூடிய வேறு ஒருவரோ அல்லது இப்போது அருண் ஷோரி மாதிரி ஒரு பத்திரிகையாளராக இருந்து அரசியலுக்கு வந்தவர்களோ சொன்னால் கூட அதில் வந்து ஏதோ புரிந்து கொள்ள முடிகிறது. அது சுவாமி போன்றவர்கள் தங்களுடைய வெறுப்புகளை முன்வைத்து பேசக்கூடியவர்கள் என்பதனால இதில் வந்து அதை அவ்வளோ ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டோடு தான் அதை எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. நம்ம பேடிஎம் பற்றின ஒரு விஷயங்கள் வந்துட்டு இப்போ இதில் அரசு தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு விஷயங்கள் என்னென்னா, அரசு வந்து அரசு தெளிவுபடுத்துறதுக்கு முன்னால் எனக்கு நீங்கள் சொன்ன முதல் கேள்விக்கு பதிலாக சொன்னது இதுக்கும் பொருந்துமா அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ள வருது. அதாவது முதல்லையே இதை நாங்கள் திட்டமிட்டு தான் செய்கிறோம்னு சொல்லாமல் சொல்லப்படாத திட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக பேடிஎம் சார்ஜ் பண்ணுறதும் இருக்குமா? அதான் இதில் என்ன தெளிவுபடுத்த வேண்டியிருக்குன்னா, அரசு வந்து இப்போது ரொக்கமில்லாத பரிவர்த்தனைக்கு மக்களை வந்து நகர்த்தி கொண்டு போகிறது, அதற்கான பரிசு திட்டங்களை அறிவிக்கிறது, அதில் வந்து பெரும்பான்மையான மக்களை அதில் வந்து கொண்டு வந்து விட வேண்டும் என்று ஒரு முனைப்போடு அது செயல்படுகிறது. அதில் இருக்கக்கூடிய வந்து தடைகள் என்னவென்று கேட்டால், அதற்கு வந்து ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் நம்ம வந்து ஒரு கட்டணம் செலுத்துகிறோம். அதை வந்து அந்த கடைக்காரரும் செலுத்துகிறாரு, அந்த நாமும் செலுத்துகிறோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. அதுக்கான ஒரு தடை இருக்கிறது. ஒவ்வொரு கிரெடிட் கார்டுக்கும் ஒரு கிரெடிட் லிமிட் என்பது ஒன்று இருக்கிறது. ஒவ்வொரு கிரெடிட் கார்டுக்கும் வந்து ஒரு அனுவல் சார்ஜஸ் என்ற ஆண்டுதோறும் வாங்கக்கூடிய சார்ஜஸ் என்ற ஒன்று இருக்கிறது. இதையெல்லாம் வந்து நீக்காமல் கிரெடிட் கார்டுடைய இதை வந்து நீங்கள் முன்னெடுத்து செல்வது என்றால் எப்படி என்கின்ற ஒரு கேள்வியை வந்து எழுப்பப்பட்ட போது இதெல்லாம் வந்து தளர்வு கொடுக்கிறோம் என்று இப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க. இந்த தளர்வை எவ்வளவு காலத்திற்கு அவர்கள் கொடுப்பார்கள் என்பது தெரியாத ஒரு சூழ்நிலை. இன்றைக்கி வரைக்கும் அதை அவங்க வந்து கிளாரிஃபை பண்ணல. டிசம்பர் 31 வரைக்கும் என்று அரசாங்கத்தில் இந்த திட்டம் அறிவிக்கப்பட்ட போது டிசம்பர் 31 வரைக்கும் இந்த திட்டம் இருக்கும், இந்த டிமானிட்டைசேஷன்கிற ஒரு விஷயம் இருக்கும் என்று சொன்னபோது அதனால் டிசம்பர் 31 என்பதை நாமவே ஒரு கற்பனையாக ஒரு இதை வரித்துக் கொள்கிறோமா? ஆனால் அப்படி டிசம்பர் 31 என்று சொல்லி அதற்கு முன்னால் பல்வேறு அந்த டெட்லைன் வந்து அட்வான்ஸ் பண்ணப்பட்ட சூழ்நிலைகளை நம்ம பார்த்தோம். டிசம்பர் 7 ஒரு முடிவு வந்தது, 15 ஒரு முடிவு வந்தது என்பதையும் பார்த்தோம். அதை போல் இருக்குமா? அல்லது ஜிஎஸ்டி வந்தால் இந்த வரி விதிப்பு விகிதங்கள் மாறுகிற போது அதை ஒட்டி இதனுடைய மாற்றங்களும் இந்த சர்வீஸ் டேக்ஸ் இதில் சர்வீஸ் டேக்ஸும் இன்வால்வ் ஆகுதுனால அது வந்து ஜிஎஸ்டி மார்ச்சில் வரும்போது அதை ஒட்டி இது மாறுமா என்ற பல கேள்விகள் இருக்குது. இதற்கு வந்து ஒரு தெளிவான விளக்கம் இதுவரைக்கும் ரிசர்வ் வங்கியிலிருந்தோ அரசிடமிருந்தோ நிதியமைச்சரிடமிருந்தோ வரவில்லை என்பது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலையாக. ரிசர்வ் வங்கி பேசலை, நிதியமைச்சர் பேசலை,
வேறு அரசுல பொறுப்பாக இருக்கக்கூடியவர்கள், நிதித்துறையிலிருந்து வேறு அதிகாரிகள் பேசல, பிரதமரும் இதை பற்றி பேசல. ஆனா மக்களிடத்துல ஏராளமான கேள்விகள் இருந்துகிட்டே இருக்குது. எப்போதும் பேச மாட்டார்கள். ஒவ்வொரு நடவடிக்கையாக நாம் எதிர்கொள்ள தயாராகி கொள்ள வேண்டும். இதுதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த என்ன செய்ய போறோங்கிறத சொல்லவும் மாட்டாங்க. முதல்ல ஒன்று சொல்லுவாங்க, ஆனா பிறகு நடவடிக்கை அது வேறாக இருக்குங்கிறத அனுபவத்தில் தான் நம்ம அதை உணர வேண்டிய ஒரு சூழல்ல தள்ளப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு நடவடிக்கையும் பட்ட பிறகு நமக்கு தோணுது, ஓ இதற்காகத்தான் இது செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு. ஏன்னா முதல்ல அவங்க வந்து இப்படிப்பட்ட கேஷ்லெஸ் எக்கானமிங்கிற விஷயத்தையே சொல்லலை. கருப்பு பணத்தை ஒழிக்க போகிறோம், உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் வரும்னு முதல்ல தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்னாங்க. அப்புறம் அது இல்லை, அது நாங்கள் தேர்தலுக்காக சொன்னதுன்னு அமித்ஷா சொன்னார். அதற்கு பிறகு இப்போ இந்த நடவடிக்கை கூட கருப்பு பண ஒழிப்பு நடவடிக்கைங்கிற பேரில் தான் கொண்டு வந்தாங்க. இந்த ரூபாய் நோட்டு செல்லாது அப்படிங்கிற விஷயமே அரசு ஆளும் கட்சி இதெல்லாம் வந்து இது போன்ற விஷயங்கள்ல பதில் சொல்லாம இருக்கிறதையோ அல்லது வேறு விதமான உணர்வோட ஒரு ஆணவத்தோடையே இதை அணுகுவதையோ பல முறை பல இடங்கள்ல பேசியிருக்கிறோம். ஆனா பொறுப்பாக மக்கள் பக்கம் நின்று பேச வேண்டிய கட்சிகளும் கூட இந்த விஷயத்துல மௌனமாக இருக்குதா? அது வந்து மிக தெளிவாக அதுல பார்க்க வேண்டியது என்னன்னா, இது போன்ற பொருளாதார நடவடிக்கைகளை ஏற்றுக்கொள்ளுகிற கட்சிகளாகத்தான் பெரும்பாலான கட்சிகள் இருக்கிறார்கள். இதுல வந்து மாற்று கருத்து வைக்கிற, இந்த பொருளாதார கொள்கையின் மேலே மாற்று கருத்து வைக்கக்கூடிய கட்சிகளா எங்களை போன்ற வேறு இடதுசாரிகள் போன்ற கட்சிகள் தான் இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு இப்ப காங்கிரஸே இதுல என்ன சொல்லுது, இந்த நடவடிக்கை சரி ஆனா எடுத்த விதம் சரியில்லை என்கிற அளவு துணிகள் தான் காங்கிரஸே பேசுது. ஏன்னா அவர்களே இது போன்ற நடவடிக்கைகளை இதற்கு முன்னால எடுத்த அல்லது இதற்கு ஒத்திசைந்து போகக்கூடிய ஒரு கட்சியாக தான் இருக்கிறாங்க. அப்போ இதுதான் மோடிக்கு, பாரதிய ஜனதா அரசுக்கு இன்னும் வாய்ப்பாக மாறுது. இது மக்களை பாதிக்கிற விஷயம். இது தமிழ்நாட்டுல வேறு சில விஷயங்களுக்காக விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள் வந்து அவங்க அந்த செயல் திட்டத்தை முன்வைத்து அதற்கு ஆதரவாக உண்ணாவிரதம் இருந்தோ அல்லது பிரச்சாரம் செய்தோ அதற்கான ஒரு மொமெண்டத்தை உருவாக்குன மாதிரி இது போன்ற விஷயங்கள்ல செய்யல. அறிக்கைகள் கொடுக்கறாங்க, அறிக்கைகள் கொடுக்கறாங்க. முதல்ல இதுக்கு ஒரு டோக்கன் அறிக்கைகள் கொடுக்கறாங்க, ஒரு அடையாள ரீதியான ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. அதோட இந்த விஷயங்கள் முடிஞ்சு போச்சு. ஆனா அன்றாடம் ஏடிஎம் வாசல்லையும் வங்கிகள் வாசல்லையும் அல்லது எங்க போனாலும் மக்கள் வந்து கடுமையான நெருக்கடிகளை எதிர்கொண்டுட்டு இருக்கிறாங்க. இது உண்மையிலேயே இது அரசியல் கட்சிகள் மிக தீவிரமாக கையில் எடுத்து போராட வேண்டிய ஒரு விஷயம். அதுல மாற்றுக்கிறது இல்லை. எங்களை பொறுத்தவரை முதல்ல தொடக்கத்திலேயே இதற்கு எதிர்ப்பாக கருத்து தெரிவித்து, ஏன்னா பல கட்சிகள் இது ஒரு நல்ல நடவடிக்கை என்கிற ஒரு தோற்றத்தை தான் முதல்ல விதைத்தார்கள். அப்புறம் மக்கள் படுகிற துன்பத்தை கண்டுதான் அவர்களே தங்களுடைய நிலைப்பாடுகளை மாற்றிக்கொண்டார்கள். அப்படி நாங்கள் இரட்டை நிலைப்பாடுலாம் எடுக்கல. தொடக்கத்திலேயே இதை சொன்னோம். மோடி அறிவித்த அடுத்த நொடி நாங்கள் சொன்னோம், இது மக்களை பாதிக்கிற ஒரு திட்டம், இதை வந்து வாபஸ் வாங்கணும்னு சொன்னோம், போராட்டத்தை அறிவிச்சோம். ஆனா நீங்க சொல்வது போல அந்த குறைபாடு என்பது தெளிவாக தெரிகிறது. அதுல வந்து மாற்று கருத்தை இல்லை. அது சரி செய்யப்பட்டு மக்கள் பக்கம் நின்று இந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ண வேண்டிய பொறுப்பு அரசியல் கட்சிகளுக்கு இருக்கு. இல்ல வங்கி அமைப்பு மேல மக்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள் அப்படின்னு இந்த செய்தி சொல்லுது. அவருக்கு காங்கிரஸ் தலைவர் சொல்றாரு. இல்ல வங்கி அமைப்புங்கிறது இல்ல நான் இது போன்ற மோசமாக செயல்படுகின்ற ஆளும் தரப்பு மீதும் கட்சிகள் மீதும் முறையாக செயல்பட வேண்டிய ஆனால் செயல்படாமல் முடங்கி கிடக்கின்ற எதிர்கட்சிகள் மீதும் மக்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள்னு தான் அடுத்த கட்ட செய்திகள் வரணும். அரசின் மீது மக்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள்ங்கிற அளவுல தான் இதை கொண்டு போனோம். ஏன்னா இது அந்த அமைப்புகளை வந்து குறை சொல்லி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அரசு எடுக்கிற முடிவுக்கு அந்த அமைப்புகள் கட்டுப்பட வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா இந்த பொதுத்துறை நிறுவனங்கள் மீது நம்பிக்கை இழக்க வேண்டும் என்பதும் ஒரு திட்டம் இதுக்கு பின்னால இருக்குது. அதை அம்பலப்படுத்துவதற்கு இவங்க போன்ற கட்சிகளும் தயாரா இல்லை. நிகழ்ச்சி நிறைவு செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிறோம். 48,63,000 பேர் வேலை இழந்தார்கள் அப்படிங்கிற செய்தியை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அது வந்து அமைப்பு சாரா தொழிலாளர்கள் வந்து வேலை இழந்திருக்காங்க. அமைப்பு சாரா தொழிலாளர்கள் பெரும்பாலும் பணியாற்றக்கூடிய வேலைகள் என்று பார்த்தா கட்டிடம் தொழில்களில் வேலை செய்கிறாங்க. சர்வீஸ் செக்டரில் நிறைய பேர் வந்து வேலை செய்கிறாங்க. இப்போ ரொக்கம் கொடுத்து புழங்கக்கூடிய தொழில்கள் வந்து எல்லாமே வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதை வந்து உணவு விடுதிகள் பாதிக்கப்பட்டிருக்கு, ரியல் எஸ்டேட் பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த தொழில்களில் இருக்கக்கூடியவர்கள் வேலை இழந்திருக்காங்க. இது நீடிக்குமானால் இதை போன்ற இதுக்கு அடுத்த நிலைக்கும் வந்து வரக்கூடும். சிறிய கடைகள் வந்து மூடப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அவர்கள் வணிகர்களாக இருக்கக்கூடிய சிறு வணிகர்களாக இருக்கக்கூடியவர்கள் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை வரும். சிறு தொழில்கள் எஸ்எம்இ என்று சொல்லக்கூடிய அந்த சிறு குறு தொழில்கள் வந்து பாதிக்கப்படக்கூடிய நிலை வரும். தொழிலாளர்களையும் தாண்டி அடுத்து
அதனுக்கு உரிமையாளர்களாக இருக்கக்கூடியவர்களும் வந்து ஒரு பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வரலாம். அதனுடைய ஒரு ஆரம்ப அறிகுறிகளாக கூட இதை நம்ம பார்க்கலாம் என்று நான் நினைக்கிறேன். உண்மை, அதில் வந்து மாற்று கருத்து இல்லை. இதுதான் நம்ம திட்டமிட்ட செயல்பாடுன்னு சொல்கிறோம். நீங்கள் சிறு வணிகத்தை ஒழித்து மால்களை பெருக்குவது, அமைப்பு சாரா தொழிலாளர் போன்ற இந்த சிறு தொழிலாளர்களை வந்து பாதிப்புக்குள்ளாக்கி பெருமுதலாளிகளை காப்பாற்றுவது, பெருமுதலாளிகள் வைக்கக்கூடிய வரையறைக்கு இந்த தொழிலாளர்கள் போய் எப்படியும் வந்து ஒத்துக்கிட்டாகணும், அவங்களுடைய கட்டளைக்கு பணிஞ்சாகணுங்கிற நெருக்கடியை உருவாக்குறது. இவர்கள் வந்து ஒரு யூனியனாக மாற முடியாது, இவர்கள் வைக்கிற கோரிக்கைகளுக்கு அவர்கள் வந்து செவிசாய்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடிக்கு இவங்களை தள்ளிட்டா அவங்க சொல்லக்கூடியதுக்கு இவங்க கட்டுப்படணும் என்கிற ஒரு சூழலை திட்டமிட்டே உருவாக்குகிறார்கள். இதில் எல்லாவற்றிலும் பார்த்தா வங்கி வாசலில் நிற்கிறதும் அப்பாவி மக்கள், சாதாரண மக்கள். ஒரு கார்பரேட் போய் நின்று வந்து வங்கி அதிகாரிகிட்ட சண்டை போட்டதா ஒரு செய்தி கூட வரல. அப்போ முழுக்க சாதாரண மக்களை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ரொம்ப திட்டமிட்டு நகர்த்துறாங்க. சாதாரணமாக பார்க்கும்போது வலியவை வாழும் அப்படிங்கிற கோட்பாட்டின் அடிப்படையில் எல்லாம் நடக்குதோன்னு ஒரு உணர்வு வருது. ஆனா உண்மையிலேயே பார்த்தா வலியவர்களுக்கு வலிமை பெற்றவர்கள் ஆதரவாக அரசே செயல்படுகிறது. அதனுடைய விளைவாகத்தான் அதெல்லாம் நடக்குதோங்கிற எண்ணமும் சேர்ந்து வருது. இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.